அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 17/11/2024 கார்த்திகை மாதத்தின் 2ஆம் நாள், கார்த்திகை முதல் ஞாயிறு. இந்த நாளில் இதை வாயில் வைத்துக்கொண்டு, இதை கையில் வைத்துக்கொண்டு இந்த ஒரு வார்த்தையை சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு பணவசியம் உண்டாகும். இதற்கு தேவையான பொருள், ஒரு வெண்கல பாத்திரம் எடுத்துக்கோங்க. சில்லறை நாணயங்கள், ₹1 நாணயங்களாக இருந்தாலும் சரி, ₹2 நாணயம், ₹5 நாணயம், ₹10 நாணயம், எந்த நாணயமாக இருந்தாலும் சரி, நிறைய நாணயங்கள் எடுத்துக்கோங்க. அந்த நாணயத்தை முதல்ல அந்த கிண்ணத்தில் போட்டுருங்க. வெண்கல கிண்ணத்தில் போட்டுறணும். போட்டுட்டு இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய தினப்பிரதோஷம், அதாவது மாலை 4:30 இருந்து 7 மணிக்குள்ள. ஏன்னா கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில ராகு கால நேரத்துல, பிரதோஷ நேரத்துல, தினப்பிரதோஷ நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யறது கூடுதல் பலனை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும். வெண்கல கிண்ணத்துல இப்ப நாணயங்களை முதல்ல போட்டாச்சு. ஒரு ஏலக்காய் அல்லது ஒரு கிராம்பை உங்களுடைய நாக்கின் அடியில வச்சுக்கோங்க. மொட்டு உடையாத கிராம்பாக இருக்கணும். அது மாதிரி ஏலக்காய் திறக்காத காயாக இருக்கணும். சில ஏலக்காய்கள் மலர்ந்து திறந்து உள்ளே இருக்கிற விதைகள்லாம் 1-2 கொட்டி போய் இருக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. முழு ஏலக்காயாக இருக்கணும். இதை உங்களுடைய நாக்கின் அடியில் வச்சுக்கிட்டீங்க. வெண்கல கிண்ணம் உங்கள் முன்னாடி இருக்குது. அதில் சில்லறை நாணயங்கள் இருக்குது. பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. தீபம் வடக்கு திசையை நோக்கி இருக்கணும். ஓம் ஐஸ்வரேஸ்வரரே நமக, ஓம் ஐஸ்வரேஸ்வரரே நமக. இதுதான் அந்த ஒரு வரி மந்திரம். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்லறை நாணயத்தை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. இப்போ வெண்கல கிண்ணத்தில் இருக்கக்கூடிய சில்லறை நாணயத்தை கையில் எடுத்து வச்சு இந்த ஒரு வரியை சொல்லிட்டு அந்த நாணயத்தை அப்படியே சத்தம் கேட்குற மாதிரி அந்த வெண்கல கிண்ணத்தில் போடணும். இதோடைய சாராம்சமே பார்த்தீங்கன்னா, அந்த சத்தம் வெண்கல கிண்ணத்தில் நாணயங்களின் ஓசை கேட்கும் போது பணவசியம், அந்த மந்திரத்தின் உச்சரிப்பு, உங்கள் வாயில் இருக்கக்கூடிய ஏலக்காய் அல்லது கிராம்புடைய வசியம் எல்லாம் சேர்ந்து உங்களை சுற்றி நல்ல ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி உங்களுக்கு பண ஈர்ப்பு சக்தியை உண்டு பண்ணி கொடுக்கும். இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பில் கேளுங்க. டைம் சொல்லிட்டேன். மாலை பொழுது 4:30 7 மணிக்குள்ள. ஓம் ஐஸ்வரேஸ்வரரே நமக. இந்த ஒரு வரி மந்திரம், நாக்கின் அடியில் ஏலக்காய் அல்லது கிராம்பு, வெண்கல கிண்ணம், நாணய சத்தம். ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் இல்லையா? இது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாள் தான். தவறாமல் இந்த வழிபாடை செய்யுங்க. பிரசாதமாக பால் அல்லது பாலினால் செய்தப்பட்ட ஏதாவது இனிப்புகளை வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், பரிகாரத்தில் சந்தேகம் இருந்ததுன்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்க. பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் அதே வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்க. நல்லதே நடக்கட்டும்.